அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜாய்ரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி எங்கள் ஏரியா அந்த பரமக்குடி முசாபர் கனி தெருவில் குடியிருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தாங்க. அவங்க சிங்கப்பெண் சொல்லலாம். ஆமாம், இவங்க வந்து ஒரு மாவு விற்கிறவங்க தான். அவங்ககிட்ட ஒரு பேட்டி காம்போமா. என்ன நந்தினி, என்ன கிளம்பியாச்சா மாவுக்க? அப்படியா, வண்டி எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம முக்கில் போய் நிப்பாட்டிடுறது தானே? சரி சரி சரி. ஆமாம், இது வந்து எத்தனை வருஷமாக பண்ணுற நந்தினி மாவு? அப்படியா, 15 வருஷம். அதான் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. லாபம் நஷ்டம். ஆமாம், ஆனால் லாபம் இருக்குது. விற்றுச்சுன்னா லாபம் இருக்குது. அதான் கேட்குறேன். இருக்குது, கிடைக்கும். ஒரு வாளிக்கு 150 ரூபா. ஆமாம், அதை ஆட்டி நான் வந்து மாவிக்கு முதல்ல 4 அண்டா 5 அண்டா ஓடுச்சு. பரமக்குடியில் மாவே கிடையாது. பார்த்தா இப்போ நான் வந்த பிறகு 100 கடை 1000 கடை ஓடி போச்சு பரமக்குடியில். அதனால நம்ம கொஞ்சம் டல்லாயிட்டோம், அவ்வளோ. அது ஆமாம், இல்லை நிறைய பெண்கள் வந்து இந்த வேலை பார்க்குறாங்க. என்கிட்ட தான் மாவு வாங்குறாங்க. உங்கள் மாவு நான் வாங்கி பார்த்துருக்கேன் நந்தினி, சூப்பராக இருக்கும் மாவு. ஆமாம், வீட்டு மாவு மாதிரியே இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நான் வாங்கி பார்த்துருக்கேன். அதான் கேட்குறேன். அது அந்த மாவு வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து டெய்லி ஆட்டிடுவேன். அப்படி ஆட்டாத நேரத்தில் உங்கள் மாவு தானே வாங்குகிறேன். சூப்பராக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன். இந்த ஒரு பார்சல் எவ்வளவு நந்தினி? 32, 38. இது 40 ரூபா, அது 30 ரூபா. ஓ, அப்படி அளந்து தனித்தனியாக வச்சுக்கிறதோ? 30 ரூபா. 40 ரூபா, 30 ரூபான்னு அப்படி போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை? ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரை. 9 மணி வரை. அதான் நான் கேட்குறேன். 8:30க்குள்ள முடிஞ்சிடும், 9க்கு முடியும். சில டைமில் 8 மணிக்கெல்லாம் முடியும். வேறு என்னப்பா? இங்கே மாவு வாங்குறீங்களே, மாவு எப்படி இருக்கும்? இங்கே உடம்பு முடியாத நேரத்தில் வந்து மாவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு தற்சமயத்துக்கு நல்லா இருக்கும். முடியாத நேரத்துலலாம் வந்து வாங்கிக்கிறேன். இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்கும். சாம்பார் தூமாலாம் வச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, மாவு நல்லா இருக்கு. மாவு நல்லா இருக்கு. சரி, சூப்பர்ப்பா. நீங்களும் இதே தெரு தானே? சரி, ஓகேப்பா. என்னம்மா, இங்கே மாவு எத்தனை வருஷமாக வாங்குறீங்க? 7 வருஷம். மாவு நல்லா இருக்குமா? நல்லா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். 7-8 வருஷமாக வாங்குறீங்க. ஓகே. என்னென்ன இங்கேருந்து மாவு வாங்குவீங்களா? 12 வருஷமாக வாங்குறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சரிண்ணே, சரி. சரிண்ணே, சரி. சரிண்ணே. அப்போ இங்கே தான் நம்ம ஏரியா மக்கள்லாம் இங்கே தான் வாங்குறீங்க? ஆமாம் ஆமாம். சரி சரி, சொல்லுங்கண்ணே. இங்கே மாவு எப்படி இருக்குது? மாவு நல்லா இருக்குது. தோசை சரி சரி. தினசரி வாங்குவோம். சரி சரி, நல்லா இருக்குது மாவு. தோசை இட்லிக்கெலாம் நல்லா இருக்கு. சரி. பரமக்குடியில் அண்ணே, முருகேசனே, இது நந்தினி மாவு எப்படி இருக்கும் இங்கே? நல்லா இருக்கும். சரிண்ணே, சரி சரி. நல்லா இருக்குமாண்ணே? சரி. இந்த நந்தினி வந்து எங்கள் ஏரியா தான், நல்ல பிள்ளை. இங்கே வந்து இத்தனை வருஷமாக நானும் பார்க்குறேன். ஒரு 15 வருஷமாக நம்ம முக்கில் தான் மாவு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. நல்லா பரவாயில்ல, நல்ல வீட்டு மாவு மாதிரி நல்லா இருக்குது. எல்லாருமே நம்ம ஏரியா உள்ளவங்க அப்புறம் அங்கே தான் வாங்குவாங்க. ஆமாம், ஒரு சிறப்பான மாவு வியாபாரம் பண்ணுறாப்புல. நம்ம நினைக்கிறோம் சிங்கப்பெண்ணா வேறு லெவலில் இருக்கணும்னு. அப்படிலாம் கிடையாது. குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்களுமே சிங்கப்பெண் தான் என்னையை பொறுத்த மட்டுக்கும். ஆமாம், ரோட்டில் நின்று மாவு விற்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை விஷயங்களை சந்திக்கணும்னு தெரியும். ஒரு பெண் வந்து ரோட்டில் நிற்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயந்தான். அதை கூட சிரித்த முகத்தோடு இந்த மாவு விற்பனை பண்ணுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் போல தான் தோணும்.
மனிதர்களாய் பிறந்த யாரையுமே மாந்தர்களை பார்த்து யாரும் இழிவாக நினைக்காதீங்க. மரியாதையாக நினச்சி பாருங்கள். மரியாதைக்குரியவங்களாம் நினச்சி பாருங்கள். இப்படி ரோட்டில் வீதியில் நின்று காய்கறி விற்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு மரியாதைக்குரியவங்களாக பாருங்கள். நேசிங்க உலகத்தில். அதுதான் லைஃபு. ஆமாம், ஏன்னா வந்து ஒவ்வொரு தொழில்லையும் எவ்வளோ ஒரு சங்கடம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.